தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவன் கோயிலுக்கு அருகில இந்த தெரிது பாருங்க சார். சிவன் கோயில் தெரியுதுங்களா? ஆமா, அது கோபுரம். அது தெரிது பாருங்க. இருங்க, நான் ஜூம் வச்சா தெரியும். கோபுரம் அது வருங்க. ஓகேவா? ஏன்னா மிஸ்டா இருந்தது, அதனால தெரியல, அதனால ஜூம் பண்ணோம். அதேதான். ஓகேங்களா? சூப்பர் மாஸ்டர். தான் சார் சிவன் கோயில். இந்த கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி சிவன் கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோயில் சிவன் கோயில் உருவாயிருக்கு. இந்த சிவன்? ஆமா, இந்த சிவன் தான் இது. அங்கங்க சிவன் வந்து லிங்கத்துல தான் இருக்கும். ஆமா, லிங்க வடிவில் தான் இருக்கும். இங்க மட்டும்தான் தில்லையில இருக்கிற மாதிரி ஆடன கோலத்துல இருக்கும். நடன கோலம் சிவன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க சார். என்ன சார் சொல்றீங்க? உண்மையாதான் சார். நடன கோலத்துல இருக்குது இங்க மட்டும்தான். நடராஜர் இந்தியாவிலே. ஆமா சார், நடராஜர் அதுல இங்கேயுமே லிங்கம் தான் இருக்கும் சார். பொதுவா வந்து தனியா இருக்கும். இங்க அரச மரம் அதுல புதஞ்சிருக்கு. ஆமா, இது வெட்டி விடுவாங்க. அப்பப்ப வந்துரும். அரச மரத்தோட அது பெணச்சு. இது எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாங்க சார் எடுத்துட்டு போறதுக்கு. சிவனின் 5 பூதங்கள், அதாவது பஞ்சபூதங்களாக வணங்கப்படும் ஊர்கள்: நிலம் காஞ்சிபுரம் ஏகம்பரேஸ்வரர், நீர் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர், நெருப்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், காற்று திருகாளஹஸ்தி காளஹஸ்தீஸ்வரர் ஆந்திர பிரதேசம், ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் என்பார்கள். அதுபோல் இங்குள்ள விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகில் மழையம்பட்டு என்ற கிராமத்தில் ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட நடராஜர் என்னும் ருத்ரதாண்டவமூர்த்தி, நடனமூர்த்தி என்று உள்ளூர் மக்களால் பெரிதும் அன்புடன் அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்ற நடராஜர் கோயில் என்ற நடன அமைப்பில் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு அருள்பாலித்து வருகிறார். விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் திரு வெங்கட்டுவன் என்பவர் கூறியதாவது: இது பட்டை கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு நடராஜ சிற்பமாகும். இது கிபி 12ஆம் நூற்றாண்டுகளில் செதுக்கப்பட்டிருக்கலாம் என்றும், இது 800 ஆண்டுகள் பழமையான ஒரு பட்டைக்கல் சிற்பம் என்றும் கூறினார். இது அரிதானது என்றும் கூறினார். மழையம்பட்டில் உள்ள ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ராமலிங்கம் என்பவரின் விளைநிலத்தில் இந்த சிற்பம் அமையப்பட்டுள்ளது. இது அரச மரத்தின் அடியில் 5 அடி உயரம் கொண்ட பலகை கல்லில் ஆனந்த தாண்டவமாடும் நடராஜர் சிலை வடிவமைக்கப்பட்டு காணப்படுகிறது. இச்சிலையில் 4 கரங்களுடன் காட்சியளிக்கும் சிவபெருமான் முன் வலதுகரம் அபய முத்திரை வடிவத்திலும், முன் இடதுகரம் தூக்கிய கால் விரல்களை சுட்டி காட்டி கஜகஸ்த நிலையிலும் காணப்படுவதாகவும், பின் வலதுகரம் உடுக்கை ஏந்தியும், பின் இடதுகரம் அரச மரத்தில் புதைந்து மறைந்திருக்கிறது. வலது கால் கீழே ஊன்றி இடது காலை தூக்கி ஆனந்த தாண்டவ நடனமாடும் நிலையில் உள்ளார் இந்த சிவபெருமான். மகிழ்ச்சி பெருக்கின் அழகிய முகத்துடன் அணிகலன்கள் மிக தெளிவாக தெரியும்படி சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த பலகைக்கல் சிற்பம் சோழர் காலத்தை சார்ந்தது என்று மூத்த கல்வெட்டு ஆய்வாளர் திரு எஸ் ராஜகோபால் என்பவர் கூறியுள்ளார். 7 கன்னிமார்னு சொல்லுவாங்க, காவல் தெய்வங்கள்.
அதான் வேப்ப மரமா? அதான் வேப்ப மரம் இருக்கு. ஆமா சார், அது மேல போகணும் நம்ம எல்லாமே. இப்ப நீங்க சொல்றீங்களே நம்ம அந்த சிவபெருமானுடைய கோயில் நந்தி அவருடைய பேக்ரவுண்ட்லயும் பாருங்களேன், சுத்தி இருக்கிறது எல்லாமே வயல்வெளி தான். ஆமா ஆமா சரிங்களா? வீடுன்னு பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அடுத்தது ஃபுல்லா அவ்வளவு 2 வீடு. அப்படியே இங்க இருந்து இங்க மூளை பாத்தீங்கன்னா இதான் நம்ம சொன்ன திருமுண்டீஸ்வரம். ஆமா, இது இப்படி மூளை காட்டி இருக்குது. இப்ப இந்த பாக்குற டைரக்ஷன். ஆமா, இதே பாருங்க கன்னி மாதிரி என்னென்ன எல்லாம் இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய இந்த பூமிக்குள்ள இன்னும் நிறைய புதைஞ்சு இருக்கு, அது நமக்கு தெரியல. இது நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் சார். வேற ஒரு சாமியாரை கூப்பிட்டு வந்து நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவாச்சாரை வந்து பார்க்கலாமா கோயில் கட்டலாமா ட்ரை பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் விட்டாரு, அது நமக்கு சரி வராது சொல்லிட்டு விட்டு அவர் எங்க ஊர்ல கோயில் கட்ட இதே மாதிரி ட்ரஸ்ட் ஒன்றும் பண்ணி கட்டினாரு. ஏன் நாங்க கொஞ்ச நாள் பூஜை பண்ணோம். நானும் ஆரம்பிச்சிருங்க. அப்ப வேற பையனா இருந்திருக்கும், ஒரு ஏதாவது ஒன்று சாதனை பண்ணணும், நம்ம ஊருக்காக எதாவது செய்ய முடியாதான்னு பார்த்தேன். ஊரில் சார் எக்ஸாக்டா நம்ம ஊரு இந்த கோயில் எப்படி வந்து வரணும். இப்ப நான் விழுப்புரத்துல இருக்கேன். விழுப்புரம் தான் எனக்கு லேண்ட்மார்க். விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை நோக்கி வரணும் சார். விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை ஒன்று அரசூர் வழியா வரலாம், ஓகே, இல்லை ஏனாதிமங்கலத்து வழியா வரலாம். ஓகே, இப்படி வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து திருவண்ணூர்ல 1 கிலோமீட்டர் திருவண்ணாமலை டு கீரிமேடுன்னு பஸ் இருக்கு டவுன் வண்டி. அங்க வந்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான். அங்க வந்து ஸ்கூல்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு 150 மீட்டருக்கு வந்தீங்கன்னா இங்க இந்த பிளேஸ் வந்துடலாம். இப்ப இவங்க வந்து பஸ்ல வரவங்க படி சொல்லிட்டீங்க. ஆமா, என்னைய மாதிரி இல்ல யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னா இருக்கக்கூடியவங்கலாம் கார் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா 2 வீலர் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு டைரக்டா திருவண்ணூர் வந்துடணும். அங்க இருந்து வாய் வழி கேட்டா இங்க வர்றதுக்கு திருவண்ணூர் வரணும்னா இப்படி வந்து வரலாம். உளுந்தூர்பேட்டை வந்தீங்கன்னா பெரிய சேவலை ரோடு. ஆமா, பெரிய சேவல வரலாம். பண்ருட்டி இருந்தாலும் அது மாதிரி வந்துடலாம். திருக்கோயில் வந்தாலும் திருவண்ணூர் தான் சார் சென்ட்ரல் பிளேஸ். இந்த கோயில் என்னன்னு கேட்டா வெளியில இருக்கவங்க எல்லாருமே வழி காட்டுவாங்க. அந்த நடராஜர் கோயில் கேட்டாலே சொல்லுவாங்க. நடராஜர் கோயில் கேட்டா தெரியாது உங்களுக்கு. ஓகே, நடராஜர் கோயில் எங்க இருக்கு? இந்த சரௌண்டிங்ல பிளேஸ்ல நடராஜர் கோயிலுக்கு தான் வேலை. எங்க நிலம் இருக்குன்னா நடராஜர் கோயிலுக்கு இருக்குன்னா மழையம்பட்டு நடராஜர் கோயில். ஆமா, மழையம்பட்டு திருநெல்வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய மழையம்பட்டு நடராஜர் கோயிலுக்கு வழி. ஆமா, அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். சின்ன எங்க ஊர்ல போய் நீ மொட்டையா கோயில் எதாவது இருக்கிற மாதிரி கேட்டா தெரியாது. நடராஜர் கோயில் எங்க இருக்குன்னா கரெக்டா இந்த ஏரியாவில் இருக்குது, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. சூப்பர் சார், சூப்பர் சார். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த கோயில் பார்க்கணும் ஆர்வம் இருக்கும். ஆமா, முறையான வழி தெரியலன்னா தெளிவா சொல்லலை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா, இப்போ நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். விழுப்புரத்துல இருந்து திருவண்ணூர். ஆமா, திருவண்ணூர் அப்படி வர்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று அரசூர் வழி, இன்னொன்று ஏனாதிமங்கலத்து வழி. சப்போஸ் பெரிய சேவலை வந்துட்டு பெரிய திருவண்ணூர் வந்துட்டீங்கன்னா அங்க ஐநார் கோயில் ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா கீரிமேடு டு திருவண்ணூர்ல மழையம்பட்டு ஃபர்ஸ்ட். மழையம்பட்டு, ஆமா, மழையம்பட்டு ஊர்ல இருக்குது. நம்ம கிராமம் தான், சின்ன கிராமத்துலாம். இந்த தல வரலாறு பற்றியும் மற்ற டீட்டெயில் பற்றியும் நம்ம இன்னும் டிஸ்கஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக வாங்க. சிவனின் திருவிளையாடல்களில் ஒன்றான சுந்தரருக்கு காட்சியளித்த சிவபெருமானான கிருபாபுரீஸ்வரர் ஆலயம் இந்த கோயிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. சுந்தரர் பாடிய பித்தாய் பிறைசூடி பெருமானே என்று அழைக்கப்படும் பாடலை இங்குதான் பாடப்பட்டது. சுந்தரருக்கு நேரில் அருள்பாலித்த சிவபெருமானின் ஆலயமான கிருபாபுரீஸ்வரர் ஆலயம் இங்கு திருவெண்ணெய்நல்லூரில் அமைந்துள்ளது. அந்த கோயிலுக்கு மிக அருகிலேயே இந்த நடராஜர் சிவபெருமான் அமைந்துள்ளார். அவை மட்டுமல்லாது திருமுண்டீஸ்வரம் என்றழைக்கப்படும் சிவபெருமானின் புண்ணிய தலமும் இங்குதான் அமைந்துள்ளது. இந்த கோயிலை காண வரும் பக்தர்களுக்கு
கிருபாபுரீஸ்வரர் ஆலயம், திருமுண்டீஸ்வரர் ஆலயம் மற்றும் நடராஜர் என்று மட்டுமல்லாது திருவெண்ணை காளியம்மன் என்ற காளியம்மனும் கம்பரால் வழிபட்ட காளி கோயிலும் இதன் அருகிலேயே அமைந்துள்ளது சிறப்பம்சமாகும். அந்த கம்பரால் வழிபட்ட காளி கோயில் தி எடையார் என்று அழைக்கப்படும் சிற்றூரில் அமைந்துள்ளது. சாமியார் மடம் என்று அழைக்கப்படும் 3 லிங்க வடிவிலான சிவபெருமானும் 2 நந்திகளும் இங்கு அமையப்பட்டுள்ளது. இந்த நடராஜர் கோயிலின் மிக அருகிலேயே இது காணப்படுவது சிறப்பம்சமாகும். சாமியார் மடம் என்பது இருப்பதனாலேயே சிவனடியார்கள் இங்கு தங்கி இதை வழிபட்டு வந்திருப்பார்கள் என்று உள்ளூர் மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. இன்றும் வரை அந்த சாமியார் மடத்தை பேணி பாதுகாத்து வருவது கூடுதல் சிறப்பம்சமாகும். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றியுடன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.